ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நாம் இந்த மாங்காய் சீசனில் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு மாங்காய் பரட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை ஒரு முறை செஞ்சிங்கன்னா அப்புறம் டெய்லி செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டுன்னு மட்டும் இல்லாமல் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாங்காய் பரட்டு செய்ய மீடியம் சைஸில் 3 மாங்காயை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை ஒரு சட்டியில் சேர்த்துக்கோங்க. கூடவே 10 பல் பூண்டை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மாங்காய் பரட்டு நல்ல கலராக இருக்கிறதுக்கு நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிற வெந்தயம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே புளிப்பும் காரமும் பேலன்ஸ் ஆகிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு வேக விடலாம். இது கொதிக்கிறது வரை ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இதை இடைக்கிட கலந்து விட்டு கொடுங்க. மாங்காய் இந்த மாதிரி வெந்து குறுகி வந்ததும் 1/2 டீஸ்பூன் அளவில் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இனி இதில் தாளித்து சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு உடைஞ்சதும் 5-6 சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் பொரிஞ்சதும் ஒரு கொத்து கறிவேப்பிலை 2 வத்தல் மிளகு சேர்த்து கலந்து விட்ட தாளிப்பை மாங்காயில் சேர்த்து கலந்து விட்டால் நம்மளோட சூப்பரான மாங்காய் பரட்டு ரெடி. மாங்காயில் ஊறுகாய் துவையல்னு மட்டுமே செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேமிலி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.